கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். யோபு 1 அதிகாரம் 6 முதல் 10 ஆகிய வசனங்கள். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுனமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷ ஒரு பாதுகாப்பு உண்டு. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவில் வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கேருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த பொல்லாத சாத்தான் இந்த கடைசி காலத்திலே ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் விழுந்து போய் கிடக்கிறாங்க. கண்ணு குருடான நிலைமை, இருதயம் மயக்கம். ஓசியால் எழுதப்பட்டிருக்கு, மதுபானம் இருதயத்தை மயக்கும், விபச்சாரம் இருதயத்தை மயக்கும். எத்தனையோ குடும்பத்தில் இருதயத்தில் மயக்கப்பட்ட நிலைமை. இந்த சாத்தான் என்ன பண்றான் அப்படின்னா, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. உங்களோட வாழ்க்கையில எது கரெக்டு எது தப்பு தெரியாது. சில குடும்பத்துல பாவம் அப்படின்னு தெரியாம நிறைய தப்பு பண்ணிட்டு இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த குடும்பத்திலே ஒரு விடுதலை, ரட்சிப்பு, மீட்பு இதெல்லாம் அப்பந்தான் நடக்கும். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போதுதான் தன்னுடைய சொந்த ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து மீட்டு எடுக்கிறார். எத்தனையோ குடும்பத்தில் இந்த பாவத்தினாலே அடிமையில இருக்காங்க. சாத்தான் பூமி எங்கும் உலாவி, அவன் பூமி எங்கும் உலாவும் போது ஜனங்களுடைய வாழ்க்கையில எத்தனை காரியம் இருக்கும் யோசித்து பார்ப்போமே. ஏன்னா இப்ப நம்ம வாழ்ற காலம் கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல ஒரு வீட்டுக்குள்ள 2 பேர், 4 பேர், 6 பேர், 8 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 8 பேரும் இயேசு கிறிஸ்துவை தேடுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தால் ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே வருது. ஏன்னா பல குடும்பத்திலே சத்துரு பல காரியத்துல போராடிட்டு இருக்கு. பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். அப்ப இந்த பிசாசு எல்லா பக்கமும் சுத்திட்டு இருப்பான். கர்த்தருடைய பிள்ளைகள் வசனத்தினாலே காத்து கொண்டா மட்டும்தான் இந்த கடைசி காலத்துல நிலைத்திருக்க முடியும். தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்கும் போது மட்டும்தான் அந்த கடைசி காலத்துல நம்ம வேகமா ஓட முடியும். ஏன்னா நெருங்கி இருக்கிற பாவம் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம சிந்தனைக்குள்ள ஒரு தீமை வந்துட்டு அப்படின்னாலே விழுந்து போன நிலைமைதான். கண்கள்ல கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியத்தை பார்த்தாச்சு அப்படின்னாலே கண்ணு இருள் அடைந்துடும், முழு சரீரமும் இருள் அடைஞ்சிருது. நம்ம இருதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்களை ஏதாவது யோசித்தாச்சு அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு இருள் வந்துடுது. இப்படி பரிசுத்த வேதாந்தத்துல நிறைய காரியங்களை வாசிக்கும் போது ஒவ்வொரு பகுதியிலுமே
ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சிக்கு இருக்கு. அதே நேரத்துல இந்த பூமியில என்னென்ன நடக்கு எல்லாமே பரிசுத்த வேதாந்தத்துல எழுதப்பட்டிருக்கு. சாத்தான் பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து வருகிறது அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த கடைசி காலத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு பாதுகாப்பு வேணும். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாய் யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, கவனம் வைத்தாயோ. உடனே சாட்சி சொல்றார், யோபு எப்படிப்பட்டவன் என்று சாட்சி சொல்கிறார். யோபு உத்தமன், யோபு சன்மார்க்கன், நேர்மையான மனுஷன், நீதிமான், தேவனுக்கு பயந்து அப்படின்னால தீமை விட்டு விலகி வாழ்கிற ஒரு மனுஷன். பொல்லாப்புக்கு விலகுணமாகி அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை என்றார். பொல்லாப்பு அப்படின்னு தெரிஞ்சிட்டனாலே விலகி போயிடுவாரு. யோசேப்பு விலகி போனாரு. அதே போல யோபனுடைய வாழ்க்கையிலே பொல்லாப்பு அப்படின்னா விலகி போயிடுவாரு. அவன் மேல கண் வைத்தாயோ அப்படின்னு கேட்கிறார். அப்ப அந்த சாத்தான் யாரை டார்கெட் பண்றான் அப்படின்னா, கர்த்தருக்கு பிரியமானபடி வாழக்கூடிய ஜனங்களை, உத்தமமா வாழ்கிற ஜனங்களை, நேர்மையா வாழ்கிற ஜனங்களை, தீமையை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஜனங்களை, பொல்லாப்பும் தெரிஞ்சுட்டா விலகி ஓடுகிற ஜனங்களை, அப்படிப்பட்ட ஜனங்களை இந்த பொல்லாத சாத்தான் கண் வைக்கிறான். இந்த கடைசி காலத்துல யாரெல்லாம் நம்ம இணைந்திருக்கிறோமோ, இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் நமக்கு பாதுகாப்பு. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நாம் வேலை அடைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும். அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கணும். தேவனோடு தொடர்புள்ள பிள்ளைகளா இருக்கணும். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கு. ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவிக்குரிய கனிகளினாலே நிரம்பி இருக்கணும். ஏன்னா சில வீட்டுக்குள்ள அன்பே இல்லை. ஒரு வீட்டுக்குள்ள சாத்தான் எப்படி உள்ள வாரான்? சர்ச்சுக்கு போற பிள்ளைகள் தான், ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் தான், எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. எப்படி ஒரு வீட்டுக்குள்ளே பிசாசு உள்ள என்ட்ராரா அப்படின்னு பார்க்கும்போது, கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருப்பாங்க, ஜெபிக்காம இருப்பாங்க, துதிக்காம இருப்பாங்க. பிள்ளைகள் பார்த்தா நல்ல பிள்ளைகள் தான், வீட்டுக்குள்ளதான் இருக்கும், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்காது. ஆனா தேவனை குறித்து ஒரு அறிவு இல்லாம இருக்கும், தேவனை தேடாம இருப்பாங்க. இப்படிப்பட்ட வீட்டுக்குள்ளே பிசாசு உள்ள என்ட்ராயிருதான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, தேவன் எப்படிப்பட்டவர், இந்த சாத்தான் எப்படிப்பட்டவன், இந்த கடைசி காலத்துல நம்ம தேவனோட வார்த்தையில எப்படி நிலைத்திருக்கணும், எல்லாமே பைபிள் எழுதப்பட்டிருக்கு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் தயவு செய்து காலையில கையில பைபிள் எடுத்து வாசிங்க. 24 மணி நேரத்துல எவ்வளவு நேரம் நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும் என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த செல்போன் மூலியமா நாடே, எத்தனையோ நாடே மூழ்கி போய் கிடக்கு. செல்போன்ல மூழ்கி போய் கிடக்கு. ஒரு 20 வருஷம் முன்பாக, ஒரு 15 வருஷம் முன்பாக கூட சொல்லலாம், சின்ன பையங்களா வேலை பார்ப்பாங்க. வீட்டுல அம்மா அப்பா சொன்னா கேட்பாங்க, நிறைய வேலைகள் செய்வாங்க. ஆனா இப்ப எத்தனையோ வயசாயிட்டு, ஆனா வேலையே இல்லை, வேலைக்கு போல அப்படிங்கிறாங்க. நிறைய வேலை இருக்கு, ஆனா வேலைக்கு போறது இல்லை. ஒரு 15 வருஷம் முன்பா எந்த வேலைனாலும் ஒரு வாலிப பையன் இல்லை கல்யாணம் முடிஞ்சவங்களாம் செஞ்சிருவாங்க. ஆனா அந்த கடைசி காலத்துல அப்படி செய்ய மாட்டேங்க. என்ன சொல்லி பார்க்கும்போது, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செல்போனை உட்காந்து பார்த்துட்டு இருக்குங்க. அந்த பையனுடைய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லை, தேவையில்லாம செல்போன்ல பார்த்து மூழ்கிடுறாங்க. இந்த கடைசி காலம் சாத்தான் பூமி எங்கும் உலாவிட்டு இருக்கிறான். பூமி எங்கும் உலாவிட்டு இருக்கான். பாவம் செய்யற ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்யற ஆத்மா சாகும் என்று எழுதப்பட்டு, ஒரு மனுஷன் பாவம் செய்யும்போது ஆத்மா செத்து போயிடும். பிசாசு என்ன டார்கெட் பிக்ஸ் பண்றான் அப்படின்னா, பாவத்துல ஜனங்களை விழ வைக்கணும், அந்த ஆத்மா செத்து போயிடும். யோபு உத்தமனதா இருக்கிறாரு, நேர்மையா தான் நடக்கிறாரு, நீதிமானதா வாழ்றாரு, தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிதான் வாழ்றாரு, தீமையை வெறுத்துதான் வாழ்றாரு. ஆனால் யோபனுடைய வாழ்க்கையில ஒரு சோதனை வந்துச்சு.
9-10 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக, யோபு விருதுவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அப்ப பிசாசு எதை பார்க்கிறான் அப்படின்னா, அவனையும் அப்படின்னா யோபுவையும். அது முதல் பாயிண்ட். 5 பாயிண்ட் எழுதப்பட்டிருக்கு. முதல்ல நீர் அவனையும் யோபுவையும், 2வது அவன் வீட்டையும், 3வது அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும், அது 3வது சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அடுத்தாப்புல 4வது பாயிண்ட் வருது, அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். 5வது அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. யோபனுடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்க காரணம் 5 பாயிண்ட். அந்த பிசாசு அந்த 5 பாயிண்ட்டுமே கர்த்தர்ட்டே சொல்றான். நீர் அவனையும் யோபுவையும் யோபனுடைய வீட்டையும் யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? யோபனுடைய கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து யோபனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. தேவன்ட்டே இந்த பொல்லாத சாத்தான் என்ன சொல்றான் அப்படின்னா, யோபுவே வேலையடிச்சிட்டீங்க, யோபனுடைய வீட்டையும் வேலையடிச்சிட்டீங்க, யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலையடிச்சிட்டீங்க, யோபனுடைய கையின் கிரியையும் ஆசீர்வதிக்கிறீங்க, யோபனுடைய சம்பத்தையும் தேசத்துல பெருகிட்டு அப்படின்னு சொல்லி தேவன்கிட்ட போய் முறையிடுறான். இந்த கால வேளையில செய்தி என்ன அப்படின்னா, நம்ம குடும்பம் பாதுகாக்கப்படணும். இந்த கடைசி காலத்திலே சத்துரு தந்திரமா உள்ளவருக்கு பல மெத்தட்ல யோசிக்கிறான். நானும் பாதுகாக்கப்படணும், என் வீடும் பாதுகாக்கப்படணும், எல்லாமே பாதுகாக்கப்படணும். கர்த்தர் தான் கையின் கிரியை ஆசீர்வதிக்கிறார். சம்பத்து பெருகணும் அப்படின்னா கர்த்தர் வேலி அடைத்து வைக்கணும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் போது நல்ல ஆழமா ஜெபிங்க, சந்தோஷமா ஜெபிங்க. அப்பா என்னை வேலி அடைங்கப்பா, என் குடும்பத்தை வேலி அடைங்கப்பா, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைங்கப்பா, கையின் கீழில் ஆசிரியங்கப்பா, உங்க மகன் தேசத்துல சம்பத்து பெருகணும்ப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம வளரணுமா? நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் படிட்டு நாம் கண்கள் மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிகள் அன்பு பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. யோபனுடைய வாழ்க்கையிலே உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகணுமாகி அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று அந்த அளவுக்கு சாட்சிப்பா. எங்க வாழ்க்கையிலே நாங்களும் உத்தமமா வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தாங்கப்பா. சன்மார்க்கனும் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. நேர்மையா வாழ, செம்மையா வாழ, நீதிமான வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. தேவனுக்கு பயந்து தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமை வெறுத்து வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. பொல்லாப்புக்கு விலகணுமாய் அப்பா, நாங்களும் பொல்லாப்புக்கு விலகணும், எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. யோபனுடைய வாழ்க்கையிலே அவனையும் அவனுடைய வீட்டையும் வேலி அடைத்தீங்கப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறவங்களோ அப்பா, அவங்க பிள்ளைகளை வேலி அடைங்கப்பா, அவங்க வீட்டை வேலி அடைங்கப்பா, அவங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைங்கப்பா. அவங்களுடைய கையின் கீழில் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுடைய சம்பத்து தேசத்துக்குள்ள பலுகி பெருகட்டும்ப்பா. அப்போ அவங்க பிள்ளைகளுக்கு விசேஷமாக இந்த நாளில் ஆசீர்வதிங்கப்பா. எங்களுக்கு ஜெப அபிஷேகம் தாங்கப்பா, தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா, துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. உங்க கிருபையால் நிரப்புங்கப்பா, உங்களுடைய பிரசன்னத்தினால் மூடுங்க ராஜா, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்கப்பா. இந்த நாளிலும் ஜெபிக்கிற குடும்பம் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தோட முத்திரை போடப்படட்டும். உங்களுடைய இரத்த கொட்டைகளை வேலி அடைங்க. தேவன் அருளி அப்போ மினிசையில் ஆசிடுங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கரம் தொட்டு 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க.
யாரெல்லாம் தாழ்த்துவாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி வேலி அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. படிக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கற்பத்தனிக்கா ஜீவிர கர்த்தர் மனம் இறங்குங்க. மாசமா கர்த்தர் கறந்துட்டு ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில திருமண வயசு தாண்டுது, ஏற்ற துணையை தாங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. பண ஆசை இல்லாமல், பொருளாசை இல்லாமல், நகை ஆசை இல்லாமல் நல்ல ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கோர்ட்டு கேஸில் போயிட்டு இருக்காங்கப்பா, விக்கிர வழிபாடுல இருக்காங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. அந்த குடும்பங்கள் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் தாழ்த்தும் அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க. வெளிநாட்டுல இருக்கிறாங்கப்பா, அவங்களுடைய மன விருப்பம் கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. அவங்க எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை இருக்காங்களோ, என்னென்ன கருத்தை வச்சுக்கிறாங்களோ எல்லாமே இயேசு கிறிஸ்து நாமத்துல நிறைவேறட்டும். தேவ திட்டத்துக்குள்ள தேவ சித்தத்துக்குள்ள இருக்கணும். அந்த கிருபை தாங்க. கால வேளையில எத்தனையோ குடும்பத்துல டிரைவிங் லைன்ல போறாங்க, வெளியில வேலைக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, விவசாயத்துக்கு போறாங்க, கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போறீங்க. எல்லாரையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. இயேசு ரத்தம் இறங்கி வரட்டும்ப்பா. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பரிபூர்ணமா விழு தாங்கப்பா. உங்களுடைய தலைமுறையால சுகமானிலன்னு விதசம்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. அப்பா, யோபு போல உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கப்பா. வேலி அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க ராஜா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. விசேஷமா யாரெல்லாம் தங்களை தாழ்த்துள்ள எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளைங்களுக்கு ஆசீர்வதித்தான். கடன்ல கஷ்டப்படுறது, கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. எல்லா குடும்பத்தையுமே ஆசீர்வங்களோட தேவையெல்லாம் சந்திங்க. எத்தனையோ குடும்பத்துல நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். உங்க பாதவிழா படிக்கிறோம்ப்பா. பிரயோஜனமான ஊழியக்காரப்பா, கர்த்தர் பொறுப்படுங்க. துதி கன மகிமையெல்லாம் ஒருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துள்ள கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.